வசனம் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். இது ஒரு முக்கியமான வசனம் பாருங்க. கொடுப்பது என்றால் நம்ம அநேக முறை பணத்தை கொடுப்பது மாத்திரம் வங்கியோடு நின்றுறோம். அது கிடையாது. பணம் கொடுப்பதும் ஒரு உதவி. அதை காட்டிலும் ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நேரத்தை கொடுப்பது, சில என்னால் எத்த முடியுமோ அதை கொடுக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். காரணம் என்னன்னா, அநேகரை ஆயிரக்கணக்கானவர்களை ஆசீர்வதிக்க ஒரு வாய்க்காலாக, திராணியுடையவர்களாக, பண்டகசாலையாக என்னையும் உங்களையும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வச்சிருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு, ஏதோ ஒரு பொது சேவை மையம், சமூக சேவை மையம், கஸ்டமர் கேர் என்று சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் பேசுனா, அவங்க சேவை பிறகு அவர்கள் மதிப்பெண்ணை கேட்கும்போது தாராளமாக கையில் திறந்து அவர்களுக்கு மதிப்பெண்ணை கொடுங்க. ஒரு பெரிய வாய்க்கால அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை ஆண்டவர் வச்சிருக்கார்.